Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது மை ஹீரோ அகாடமியா சீசன் 7 எபிசோட் 5. ஓபன் பண்ணா நட்ட நடு ராத்திரி ஒரு பாலடைஞ்ச பழைய இத்து போன வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டோட காம்பவுண்ட் செவர்ல இது ஒரு டீமன் ஹவுஸ், இந்த டீமனை கொண்டு வந்தது நீங்க தான், நீங்க சாகணும்னு சொல்லி எழுதி இருக்கும். இன்னொரு சைடு கேவலமான ஃபேமிலி, நீங்க எல்லாம் இங்க இருக்கவே கூடாது, வெளியே போங்க, அப்படி இப்படின்னு கழுவுன்னு காலுவி ஊத்தி இருப்பாங்கன்னு வைங்க. இது வேற யாரு வீடு இல்ல, அந்த டோகாவோட வீடு தான். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ரத்தத்தை குடிக்கிற ஒரு டெவில், வெளியே போ, நீங்க எல்லாம் இருக்க கூடாது, சாகணும், அவ ஒரு டீமன் குழந்தை, அப்படி இப்படின்னு கஜினியோட பாடியில கண்டமேனு எழுதி வச்சிருப்பான்ல, அதே மாதிரி எழுதி வச்சிருக்கும். இவ அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே மேல போவா. அவ மம்மி டேடிக்கு கூட அவளை சுத்தம் புரியாது. என்ன சொல்லுவாங்கன்னா, அவ ஒரு குப்பை, அழுக்கு, டெவில், மோசமானவன், சாகணும், கண்டிப்பா இந்த உலகத்துல யாருமே அவளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் நீ நினைச்ச மாதிரி உன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும், அப்படி இப்படின்னு வண்டையா திட்டி இருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு மாடியில இருக்க அவளோட பெட்டை போய் பாப்பா. அவ நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு கனவு வரும். எப்படின்னா, ரெட் ஸ்பேரோ அவ மேல நின்று டண்டனக்கா டான்ஸ் ஆடி, அதுக்கப்புறம் அவ வயித்த ஒரு கொத்தி ஓட்ட போட்டு அவ வயிற்றுக்குள்ள போய் மொத்த பாடியுமே ரெட்டா மாறுற மாதிரி தெரியும். இப்படி அவ கனவுல இருக்கும் போதே அவ கைய போட்டு கடிச்சுக்கிட்டு இருப்பா. இப்படி எல்லாம் கனவு வந்தா நம்ம எல்லாம் பதறுவோம். ஆனா அவளுக்கு இந்த மாதிரி கனவு தான் பிடிச்சிருக்குது. வாட் a lovely dangerous girl. அந்த கனவை தான் டெய்லியும் என்ஜாய் பண்ணிட்டே தூங்குவா. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில வருவாளா. இத பார்த்த டாபி, பரவாயில்லையே, இப்படி ஒரு முரட்டு பொண்ணுக்குள்ளேயுமே ஃபீலிங்ஸ்னு ஒண்ணு இருக்குதே, கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு கிண்டல் பண்ணுவான். மூட்ரா, ஜஸ்ட் என் வீட போய் பார்த்துட்டு வந்தேன், அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, நீ ஓவரா சீன் காட்டாதேன்பா. அவன் இந்த மோசமான உலகத்தை காலி பண்ண நீ ரெடியான்னு கேட்ட உடனே நான் எப்பவோ ரெடியும்பா. உடனே அவன் ஒரு சூப்பரா ஒரு லைன் சொல்லுவான். நம்ம சிரிச்சாலும் முறைச்சாலும் அழுதாலும் நாளைக்குங்கிறது வந்து தான் தீரும், அதனால எப்பவுமே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருப்போமேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கொளுத்தி விட்டுருவான். இவ அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆட சண்டால பயல, சரி இந்த மாதிரி கிராக்கு பிடிச்ச மாதிரி கண்டதெல்லாம் கொளுத்திட்டு இருக்கியே, ஹீரோஸ் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களாடா கொய்யாலன்னு கேட்டா, இப்ப இவங்க இருக்க போர்ஸுக்கு யாராலையுமே இவங்களை பிடிக்க முடியாதாமா. இப்போதைக்கு உன்னோட மெயின் மோட்டோவே எண்டேவரை பயன்படுத்துறதான். இத சொல்லிட்டு டோகா கிட்ட, நீ இப்ப அதை யூஸ் பண்ணலாமா. என்னடானா, நம்ம ட்வைஸ் இருக்கான்ல, அவன் சாகருக்கு முன்னாடி அவங்கிட்ட இருந்து ஆட்டைய போட்ட பிளட் தான் இது, அதை யூஸ் பண்ணி அவங்களால சேட்மேன் பரேடா பண்ண முடியும். அதான் அந்த மொத்த ஏரியாவுமே கவர் ஆகி வழிகிற அளவுக்கு பைசால ஏகப்பட்ட டூப்ளிகேட்ஸை உருவாக்க முடியும். இப்ப அவன் செத்து போயிட்டான், அவனோட பயணத்தை அவன் பிளட்டை வச்சு நம்ம தான் கண்டினியூ பண்ணணும், அதனால அதை கரெக்டா யூஸ் பண்ண சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி ஆல்பா ஒன்னு இருக்கிற அந்த சீக்ரெட் குகையை காட்டுறாங்க. அங்க டுமுரா பாத்தீங்கன்னா வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருப்பான். ஸ்பின்னர், டுமுரா நீ ஓகே தானு பக்கத்துல போய் பாப்பான். பார்த்தா ஏகப்பட்ட கை அப்படியே பரவி கிடக்கும், அதை அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டு போகும். முடியெல்லாம் நீளமா வளர்ந்து கர்ண கொடூரமா கிடப்பான். அப்ப ஆல்பா ஒன்னு, நீ அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அவன் சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து அப்படியே எந்திரிச்சு வருவான். அப்ப அந்த ஸ்கெப்டிக் ஸ்பின்னர் கூப்பிட்டு ஒரு மேட்டர் சொல்லுவான். அதாவது ஹெட்ரோமாப்ஸ் வந்து இப்ப சிட்டில பண்ணிருக்க கிரைம்ஸ் பத்தி தான். அதான் இவனுல ஃபாலோ பண்ற ஆளுங்க. இப்ப வரைக்கும் கவர்மெண்ட் என்னதான் போராடினாலும், ஹீரோஸ் எவ்வளவுதான் முக்குனாலும் அவங்களால அவங்க எல்லாத்தையுமே தடுக்க முடியல. ஏகப்பட்ட ஹெட்ரோமாப்ஸ் அவங்க பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ஹீரோஸ் எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிரைம் நாளுக்கு நாளா அதிகமாகிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்குமே வழிவகுத்து கொடுத்தது இவனுங்க தான். அட லீக் ஆஃப் வில்லன்ஸ் ஸ்டார்ட் ஆனப்போ செயினை பார்த்து காப்பி அடிச்சு வந்தவன் தான் இந்த ஸ்பின்னர். ஆனா இவன் வெளியில தெரிய ஆரம்பிச்ச உடனே இவன் இந்த ஹெட்ரோமார்ஃப் கிட்ட பாப்புலர் ஆயிட்டான். இந்த ஹெட்ரோமார்ஃப்னா வேற ஒண்ணும் இல்ல, மனுஷங்க மாதிரி இருப்பாங்க, எல்லாமே அப்படியே தான் பண்ணுவாங்க. நான் அவங்களோட பாடி வந்து டிஃபர் ஆயிருக்கும், பெர்ஃபெக்ட்டான ஹியூமனா இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க எல்லாத்துக்குமே இப்ப ஸ்பின்னர் ஒரு ரோல் மாடல்னு வைங்க. ஆனா அப்படியே இவனை ஃபாலோ பண்ற அளவுக்கு இவனுக்கு எந்த ஒரு காசுமே இல்லையா, அது அவனுக்குமே நல்லா தெரியும். ஆனா ஸ்கெப்டிக் விட மாட்டான். நீதான் மறுபடியும் ரீடெஸ்டோ இடத்துல போய் ட்ரிகரை புல் பண்ணி ஒண்ணும் அப்படின்ட்டு ஏதோ சீடி மாதிரி ஒன்று கொடுப்பான்னு வைங்க. இப்போதைக்கு இவன் பண்ற வேலையால ரெகுலர் பீப்புள் என்ன நினைப்பாங்கிறத பத்தி கவலையே இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் இதை யாராலையும் தடுக்கவே முடியாது. இப்ப ஸ்பின்னர் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சானா அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தைரியத்தை தரும். அவனுமே டொமுரா காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அதை வாங்கிக்குவான். ஆல்பாரோனோட இப்போதைக்கு தியரி, யாரு நினைச்சாலும் யாரோட ஹீரோவா வேணாலும் மாறலாம், அதனால விட்றாதேன்னு சொல்லி வெறியேத்தி அனுப்பி விடுவான். இனி என்னென்ன அட்டூழியம் பண்ண போறானுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா யூஏல இவாக்குவேட் பண்ணவங்க எல்லாத்தையுமே ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால தங்க வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க ரெண்டு கருப்பாடுங்க இருக்குதுங்க, அதாவது வில்லப்பயலோட ஆளுங்க. இவங்களை வச்சு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய விஷயத்தை கொளுத்தி போட சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஆளுகளுக்கு தெரியும் எப்படியும் டொமுரா ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு. அவன் வந்தான்னா எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வரும்னு தெரியும். ஆனா அதை எதையுமே வெளியில காட்டாம மறைச்சு வச்சிருக்கானுங்க. இப்ப எப்படியாச்சும் மக்களுக்கு நடுவுல கலவரத்தை கிளப்பி விட்டா மட்டும்தான் நம்ம இசுக்கு வாழ திரும்பி இங்க வர முடியாது. அதுக்காக கொளுத்தி போட சொல்லி இந்த ஆல்பா ஒன்னு ஆர்டர் போட்டிருப்பான். ஆரம்பிச்சுட்டானா சரி. அதே நேரம் இங்க நம்ம பயிலுங்க லீக் ஆஃப் வில்லன்ஸ், லிபரேஷன் ஃப்ரண்ட்னு மெயின் வில்லன்ஸை தேடி அங்க இங்கன்னு பயங்கரமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கிடைக்கிற ஆளுங்க பூரா அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தானுங்கல்ல, அந்த டமி பீஸுங்க தான். எவ்வளவு தேனாலும் வேஸ்ட் சுத்த வேஸ்ட். தேடி டயர்டாகி வந்து கவுந்துருவானுங்க. அட ஹீரோஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா இந்த பஞ்சாயத்தே இல்ல.
இல்ல, பட் ஆளுங்க தான் ரொம்ப குறைவா இருக்காங்களே. என்ன இருந்தாலும் பயலுக இப்ப எல்லாருமே யூத்துங்க தானே. இந்த ஸ்டேஜ்ல அவனுங்க என்ன பண்ணாலும் ஸ்ட்ராங் தான் ஆவானுங்க. அதனால தப்புல. அப்ப நம்ம இசுக்கு உராரக்கா கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்ணுவான். ஏன்னா யுஏ குள்ள வரக்கூடாதுன்னு மக்கள் எல்லாம் போராடினப்போ இவ தான் அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசி கடைசியில எல்லாரோட மனசையுமே மாத்தினது. அதுக்காக ப்ராப்பரா ஒரு தேங்க்யூ கூட சொல்லல. அதனால தான் சொல்லலாம்னு போவான். அந்த டைம் தான் பட்டால்னு கதவை திறந்துக்கிட்டு ஹெல்மெட், டிடெக்டிவ், நம்ம பிரின்சிபல் இவங்க எல்லாரும் வந்துருவாங்க. என்ன ஏன் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, யூகாவை பத்தி ஏதாச்சும் விஷயமான்னு அப்படியே ஆர்வமா கேட்பாங்க. டிடெக்டிவ் ஒரு விரல மட்டும் காட்டுவாரு, என்னன்னு தெரியல. ஹெல்மெட் எதுக்கு வந்திருப்பாருன்னா இவங்க இப்ப அடுத்து போட போற செகண்ட் பேட்டில் அதோட ஃபைனல் பிளானை இப்ப டிஸ்கஸ் பண்ண போறாங்க. எல்லாரும் தயாரா இருங்க. என்ன உடனே வெறி கொண்டு லுக் விடுவாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் யூஎஸ் குள்ள தங்கி இருக்காங்களே மக்கள், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்னு கொடுப்பாங்க. என்னன்னா ஹீரோஸ் போலீஸ் இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணதுல லீக் ஆஃப் வில்லன்ஸோட தலைவர் டொமுரா ஷிகாரக்கி இருக்கானே, அவன் இன்னும் 4 நாள்ல வந்து இங்க ஒரு பெரிய அட்டூழியம் பண்ண போறான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான தகவல் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாத்தையுமே பத்திரமா பக்குவமா பாத்துக்கணுமா இல்லையா? அதனால யூஎஸ் குள்ள மார்ஷல் லாவை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. இந்த டிஃபென்ஸும் மேக்ஸிமம் லெவல்ல இருக்கும். அப்படி இவங்க எல்லாத்தையுமே இவாக்குவேட் பண்ணும்போது உங்களால எதுவும் பண்ண முடியாது, எங்களை மன்னிச்சிருங்க, பட் இத பண்ணா மட்டும்தான் உங்க எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும், எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், தேங்க்யூன்னு எல்லா ஹீரோஸுமே நன்றி சொல்லுவாங்க. அந்த கருப்பு அடுக்கு பீதி ஆயிரும். ஆஹா, நம்ம ஒரு பிளான போட்டா இவங்க ஒரு பிளான போட்டு எல்லாத்தையும் கலைச்சிடுவாங்க போலயேன்னு. ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப ஹீரோஸ் எல்லாருமே வில்லன்ஸை தேடி வெளியில கிளம்புறாங்க. அப்ப அங்க இருக்கிற ப்ரோ ஹீரோஸ் எல்லாம் மக்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெடியா இருக்க சொல்லுவாங்க. ஏன்னா எப்ப வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் இவாக்குவேஷன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணலாம். இத கேட்ட உடனே அந்த கருப்பு ஆடுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வேற ஒண்ணும் இல்ல, இசுக்கு மினோரியா இங்கே இருந்தாதான் ஆல்பாரோனால எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் பஞ்சாயத்தை கிளப்பி விட்டு அவனை வெளியே அனுப்புறதுக்காக வேலையை பார்க்க சொல்லியிருப்பான். இப்ப அது எதுக்குமே அவசியம் இல்லையே, அவனே வெளியில போறானே. ஆல்பாரோனோட ஆர்டர் படி இவங்க எதுவுமே பண்ணாம மிஷன் சக்சஸ், நம்ம ஃபியூச்சர் இனிமேட் அவரு பாத்துக்குவாருன்னு ஆல்பாரோனை போய் நம்பிட்டு இருக்கான் லூசு பைய. எப்படி இருந்தாலும் ஹீரோஸ் எல்லாம் இப்ப விட்டுட்டு போறாங்கன்னா திரும்பி வருவாயிலான்னு சொல்ல முடியாது. மேபி பாடியா கூட ரிட்டர்ன் ஆகலாம். அதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு பாசமலையில நனைஞ்சு குளிச்சு எந்திரிச்சு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. அப்படி போனவங்க ஸ்கூல்ல இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அந்த நியூ ஹெட் குவார்டர்ஸ்க்கு தான் போயிருப்பானுங்க. இதோட பேரு ட்ராய் மேக் ஷிஃப்ட் ஃபோர்ட்ரஸ்ம்பாங்க. இத செமெண்டோஸ், பவர் லோடர், எக்டோபிளாசம் இவங்க 3 பேத்தையும் வச்சு கட்டியிருக்காங்களாமா. அதுக்காக இது யூஏ அளவுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும்லாம் கிடையாது, ஆனா ஸ்டடியா இருக்கும், அவ்வளவுதான். டேப்புக்கெல்லாம் வீதியா இருக்கும். இதுதான் நம்ம கடைசியா ரெஸ்ட் எடுக்க போற இடமான்னு. வாயிலடி ஏன்டா அப்படி நெகட்டிவா பேசுறேன்னு கூட இருக்கவே கழுவி ஊத்துவான். சரி, இப்ப என்னன்னா இவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு போய் வைக்க போவாங்க. அந்த டைம் உராரக்கா தனியா இருக்கத நம்ம இசுக்கு பாத்துருவான். இதான் சாக்குன்னு அவட்ட பேச போவான். என்னமா இவ்வளவு சீக்கிரமாவே எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிட்டு வந்துட்டியான்னு கேட்டா, நான் அவளை ஐட்டம் எல்லாம் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு கேஷுவலா வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிப்பான். இசுக்கு உடனே அவளுக்கு தேங்க்யூ சொல்லுவான். அவ பண்ண ஹெல்ப் அப்ரிஷியேட் பண்ண டைமே கிடைக்கல, அதான் இப்ப வந்து பண்ணிட்டான்பா. என்னப்பா சின்ன விஷயத்தெல்லாம் நீ இன்னுமே நோட் பண்ணிட்டு இருக்காம்பாலா? சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, அவ சிட்டியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காளாமா. எல்லாம் கஜ கன்றாவியா நாரி போய் கிடக்குதுல்ல. அதனால நம்ம இசுக்கு என்னமா நீ இப்படி சொல்ற, நீ ரொம்ப ஸ்ட்ராங், பிரேவ், உன்னோட ஹேர் ஸ்டைலும் சூப்பரா இருக்குது அப்படி இப்படின்னு அவளை புகழ்ந்து தள்ளுவான். அவன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டோகாவை பத்தி தான் சொல்லுவான். என்னன்னா அந்த மாக்கியா கூட கலவரம் போயிட்டு இருந்தப்போ இவ அவ கூட 1-on-1 சண்டை போட்டுட்டு இருந்தா. அந்த டைம் அவ எப்பவும் கேஷுவலா பேசுற மாதிரி தான் பேசினா. ஆனா அதை கேட்டுட்டு டோகா பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. அவ என்னதான் இருந்தாலும் ஒரு வில்லன் தான். இந்த சிட்டியை நாசமாக்குனது அவங்க தான். மக்களோட வாழ்வாதாரம், ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவளை மன்னிக்கணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் மேட்ரே இல்ல. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் காமன் சென்ஸ்னா என்ன, அவ மனசுக்குள்ள அதை எப்படி நினைச்சிட்டு இருக்கான்டா இவ யோசிச்சுட்டு இருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவளை பத்தி இவளுக்கு எதுவுமே தெரியாது. அதனாலதான் அந்த சிட்டியை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நடந்த சம்பவத்தை அவளால மறக்கவே முடியல. அதை தவிர வேற எதையுமே அவளால யோசிக்கவும் முடியல. இப்ப இவ என்ன நிலைமையில இருக்காளோ அதே மாதிரி தான் நம்ம இசுக்குவோம். டொமுரா மனசுக்குள்ள ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டு இருக்கதான் அவன் பார்த்திருப்பான். இப்போ நம்மளால அவன் கூட சண்டை போட்டு தான் ஆகணும், அதை கண்டிப்பா ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா அதுக்காக அவனுக்குள்ள இருக்க அந்த ஒரு விஷயத்தை அவனால இக்னோர் பண்ணிட்டும் போக முடியல. இத சொன்ன உடனே அப்படின்னா நம்ம 2 பேருமே கொஞ்சம் போக்குமாக்கா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமான்னு பேசிக்குவாங்க. அதே நேரம் இங்க டாபி எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்பான். என்னன்னா அவன் டாபியை நினைச்சு கவலைப்படுறான், இவனை நினைச்சு மத்தவனுக்கு எல்லாம் கவலைப்பட்டு இருக்காங்க. இதா இருந்துட்டு விரா எனக்குமே ஒரு அண்ணன் இருக்கான்பா, அவன் உன் ஃபேமிலியவும் என் ஃபேமிலியவும் கம்பேர் பண்ணவே முடியாதும்பா. ஏன்னா டாபிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கூட இவனுக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு அவங்க அண்ணன் மேல கோவம் இருந்த மாதிரி எல்லாம் தெரியல. என்ன இருந்தாலும் அண்ணனாச்சே. அப்படியே கட் பண்ணா 3 நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க அந்த ஆல்பாரோன்னு. என்கிட்ட இந்த பொய்யெல்லாம் வேலைக்கே ஆகாது. யாராச்சும் எனக்கு ஆப்போசிட்டா லைட்டா ஏதாச்சும் வில்லத்தனமா பண்ணாலும் என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அந்த குவிக்ஸோட பேரை மறந்துட்டானாமா. நான் இது அவனோட ஏர்லி டேஸ்ல யூஸ் பண்ணியிருப்பான். எது கூடயோ கம்பைன் பண்ணி வேற யூஸ் பண்ணானாமா, அதுவும் சரியா ஞாபகம் இல்ல. இந்த குவிக்ஸ் பவரோட ஓனர் வந்து ரொம்ப போரிங்கான ஆளு. ஆனா அவங்களோட சந்ததியினர்லாம் ரொம்ப சூப்பர். ஆனா விதியோட விளையாட்டால அதுல ஒருத்தர் ஆல்மைட் கூட வேலை பார்த்து இவனை கார்னர் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த குவிக்ஸ் பவர் இந்த டைம் வின் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நம்ம போட்ட விதையில இருந்து வந்த பழத்தை சாப்பிடும் போது அதோட சுவையே தனி அப்படின்ட்டு யாருக்கோ கால் பண்ணி, நான் சரக்கு அடிக்கணும், நல்ல சரக்கா ஒண்ணு கொண்டு வாங்க. என்ன 16 வருஷம் பழைய வைனா என் பையன் ஒண்ணு கொண்டு வருவான், அதை வேணா நக்கிக்குங்கோ, நாங்க என் பையனோட கான்டாக்ட் டீடைலையும் தர்றோங்கோ அப்படின்னு ஓகேம்பாங்க. இப்போ இந்த
அந்த டைம்ல எல்லாம் எப்ப என்ன நடக்கும்னே சொல்ல முடியல அங்கிள்னு சொல்லி ஏதோ கேஷுவலா பேசுவாங்க. அவனுக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்குது. அண்ட் இதுதான் அவன் லாஸ்ட் டைம் யூஸ் பண்றதாமா. இதுக்கப்புறம் எல்லாம் இப்படி லூசுத்தனமா நான் பண்ண மாட்டேன், எனக்கே கடுப்பா இருக்குதுமா. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் சிட்டிக்குள்ள நம்ம இசுகு யாரோ போன் பேசிட்டு இருக்கத பாப்பான். யாரான்னு பார்த்தா நம்ம யூகா. ஏய் நீ இங்க என்னடா பண்ற? உன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு குமுறு குமுறி எடுப்பாங்கன்னு பார்த்தேன், எப்படி வந்த தப்பிச்சிட்டியான்னு கேட்டா அவங்களோட லாயர் தான் வந்து ரிலீஸ் பண்ணாராமா. உடனே இசுகுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம இந்த மேட்டரை நான் எல்லாத்திட்டையும் போய் சொல்றேன், மறுபடியும் வேணா நாங்க தேட போய்கிறோம்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஆனா அவன் வேண்டாம் நான் உன்கிட்ட மட்டும் தான் பேசணுமா. என்ன மேன் சொல்லுன உடனே இந்த ஜப்பானே அழிஞ்சு போனாலும் இன்னும் கோர்ட்டுங்க எல்லாம் ஒர்க் ஆயிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்தா நம்ம என்னவா இருப்போம் அப்படின்னு லூசு மாதிரி பேசுவான். என்னடா ஆச்சு உனக்கு, என்ன மேட்டர்னு கேட்டா அவன் ஆல்பாரோனோட உண்மையான கோல் என்னன்னு சொல்லுவான். இப்போ ஜப்பான் இருக்க நிலைமைக்கு மத்த ஊரோட நிலைமை எல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நம்ம என்னோட மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டே வருது. ஜப்பான்ல இருக்க கம்பெனி எல்லாம் தலையில துண்டை போட்டுட்டு இழுத்து மூடிட்டு பெரிய நாமமா போட்டு போயிட்டாங்க. இதுல கொடுமை எல்லா வில்லனுகளுமே இப்ப ஆக்டிவா இருக்கானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த கண்ட்ரியவும் அழிச்சுக்கிட்டே வரானுங்க. அதனால இந்த உலகமே பயந்து போயிருக்குது. இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் குயிக்ஸ் பவர் ஒருத்தனுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உலகத்துல அடுத்தடுத்து ஏகப்பட்ட பேருக்கு பவர் கிடைச்சது. இதனால வேர்ல்டு வைடு அன்எம்ப்ளாய்மெண்ட், கரன்சி கொலாப்ஸ் ஆகிறது, என் பயங்கரமான பேனிக்னு உலகமே ஒரு வழி ஆயிருச்சுமா. இசுகு பார்த்துட்டு சவா நீ பேசி பேசி எனக்கு மூச்சு வாங்குறா, என்னதான்டா சொல்ல வரேன்னு கேட்டா இப்போ மத்த கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண பாத்துக்கிட்டாங்கன்னா சோ அவங்க யாருமே ஜப்பானை கண்டுக்க மாட்டாங்க. இதனால என்ன ஆகும், கண்ட்ரி ஒன்னொன்னா அடி வாங்கும். அப்போங்கும்போது பாவர்ட்டி, வாரு, அது இதுன்னு மொத்த உலகமும் கொலாப்ஸ் ஆயிரும். அந்த டைம் பசி பஞ்சம்னு வரும்போது ஒருத்தன் வாட்டர் பவரோட வந்தான்னா அவன் தான் அந்த இடத்துக்கு கிங். இப்படியே எலக்ட்ரிசிட்டி, கேஸ், ஸ்ட்ரென்த்னு எல்லாத்தையுமே ஒரே ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணானா அவன் தான் இந்த உலகத்தோட டீமன் லார்டாவே இருப்பான். இதைத்தான் அவன் எதிர்பார்க்கறான். இந்த உலகத்தை அவன் கைக்குள்ள வச்சுக்க பாக்குறான். ஆனா அது வந்து ரைட் இல்லையே, இந்த உலகம் அதை ஏத்துக்காதே, நம்ம எல்லாம் இன்னும் உயிரோட தானே இருக்கோம், எப்படி விடுவோம்னு சொல்லி கேட்டா யுகா இருந்துட்டு ஆமா ஆனா இதுதான் அதோட முடிவும்பா. அதுக்கப்புறம் பயங்கரமா மன்னிப்பு கேட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே எங்க அம்மா அப்பாவை நான் காப்பாத்தணும், எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல, என்ன மன்னிச்சிருப்பான்னு கதறி கதறி அழுவான். பின்னாடி பார்த்தா புசுக்குன்னு ஆல்பாரோன்னு நின்னுட்டு இருப்பான். இசுகுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அட வீணா போன எடுபட்ட முட்டா பயல, இவன் வர வரைக்கும் என்னைய லாக் பண்ணுன்னு தான் லாரி லாரியா டைலாக் பேசிட்டு இருந்தியா, இருறா சோத்துல விஷம் வச்சிடுறேன், ஐயோ வந்துட்டானேன்னு சாக்குல இருப்பான். அவன் பாராட்டி தள்ளுவான். எருமை யூகா, எருமை எச்சி, அருமை யூகா அருமை, உன் ஃப்ரெண்டை ஏமாத்த உனக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும், ஆனா பரவாயில்ல நீ நல்லா ஏமாத்தி இருக்கே. அண்ட் என்னோட அல்டிமேட் கோல அழகா அவனுக்கு எடுத்து சொன்ன மேன், ஆனா மொத்தமா நீ அக்யூரேட்டா சொல்லாம விட்டுட்டேன். இதெல்லாம் யாரு, உன் மம்மி டாடி சொன்னாங்களான்னு கேட்டா ஆமாம்பா. அது மட்டும் இல்லாம நீங்க எங்களை சந்தோஷமா பாத்துக்குவீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னு வேற சொன்னாங்க, நம்பலாமான்னு நடிகிட்டே கேட்பான். இங்க இசுகு கடுப்பாயி அட பேப்பையில உன்னை நான் நம்புனேனே, இப்படி ஏமாத்திட்டியடா விலங்கா வெட்டின உன்னை, என்னால என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சடனா அவன் பவரை யூஸ் பண்ணி ஆல்பாரோனையும் அட்டாக் பண்ணுவான். உடனே ஆல்பாரோன்னு தப்பு பண்ணிட்டியாப்பா தம்பி, ஐயோ ஐயோம்பா, ஆக்சுவலா நம்மளுக்கு ஏதோ பிளான் பண்ணிருக்கானுங்க. அப்பதான் நம்ம இசுகு யூகா வேற லெவல்ல நடிச்சப்பா, நானே நம்பிட்டேன்னா பாரு, நான் எப்படியோ நம்ம அவனை வெளியில கொண்டு வந்துட்டோம்னு பேசிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் நம்ம யூகாவோட கையும் காலும் கதகளி, குச்சிப்புடி, பரதநாட்டியம், மைக்கேல் ஜாக்சன் மூன் வாக் பிளஸ் புஷ்பா டான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தி போடுது. இவனுக்கு பில்டிங்கும் வீக்கு, பேஸ்மெண்ட்டும் வீக்கு. இவன் இது எல்லாத்தையும் பண்ணது அவங்க அம்மா அப்பாக்காகவும் எல்லாத்துக்காகவும் தான். அதனால கண்டிப்பா நான் ஆல்பாரோன்னு கூட சண்டை போடுவான்டான்னு ஒரு கத்துவான். ஐயோ பையன் தப்பு பண்ணிட்டானே, இதை எப்படி பண்ணான்னு ஆல்பாரோனுக்கே புரியல. ஏன்னா அவன் குயிக்ஸ் பவர் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்ததுல எதுவுமே தப்பா இருந்த மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க உண்மையா தான் பேச வச்சிருக்காங்க. மேட்டர் வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரு அங்கிள்னு சொல்லிட்டு இந்த ஆல்பாரோனு கிட்ட பேசினாயிலே, அதான் ஒயின் கூட கொண்டு வர சொன்னானே, அது யூகாவோட அம்மா அப்பா தான். சரி மொத்தத்துல அவன் நினைச்ச மாதிரி வெளியில கொண்டு வட்டாங்க. நான் ஆல்பாரோனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ஏன்னா இது என்னதான் ட்ராப்பா இருந்தாலும் அவனுக்கு தேவை ஒன் ஃபார் ஆல். அவன் இப்ப கண்ணு முன்னாடியே இருக்கான். அதனால கண்டிப்பா அந்த பவரை நான் எடுத்தே தீர்வேன்னு அவனோட குவிக்ஸ் பவர் யூஸ் பண்ணி அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வருவான். கூடவே அந்த நோமும் வருது. அவன் மட்டும் தான் பண்ணுவானா, ஏன் நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க? அப்பதான் குரோகிரி அவனோட பவரை யூஸ் பண்ணி மத்த ஹீரோஸ் எல்லாத்தையுமே அவனோட போர்ட்டல் வழியா வர வைப்பான். எண்டேவர், ஹெட்ஷாட், மிர்கோ, பேட்கம், அவங்க இவங்கன்னு ப்ரோ ஹீரோஸ்ல அவைலபிளா இருக்க எல்லாம் வருவாங்க. இப்படி அவங்க வர வர பின்னாடி இருந்துட்டு யூகா பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். என்னதான் இந்த உலகத்தை நீங்க ஆளணும், ஆட்டி வைக்கணும்னு நினைச்சாலும் நாங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிற வரைக்கும் உங்களால ஒரு ஷூவையும் பாலிஷ் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு உங்களை டிஃபீட் பண்ண போறோம்னு வேற லெவல்ல மாசா சண்டை போட வருவாங்க. இதுக்கப்புறம் ஆல்பாரோனுக்கு தண்டனக்காவா இல்ல ஒன் ஃபார் ஆளுக்கு தண்டனக்காவான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.